குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 4ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 22ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிறப்பு பார்த்திங்கன்னா சிவராத்திரி பிரதோஷம் 2 ஒன்றாக வருது. இது சிவாலயங்கள் நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனை இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு மங்களம், வெற்றிகள், சங்கடங்கள் எல்லாம் தீரும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:52 மணிக்கு. இன்றைய சந்திராசிரம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராசிரமம் வேணும். இவங்க மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். 4/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செய்கின்ற பணிகளில் கொஞ்சம் கவனம் தேவை. அலுவலகத்தில் அனைவரிடத்தில் அனுசரித்து போங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் இடத்துல பணிவு கண்டிப்பாக தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதே போல் வேலை மாற்றம் கொண்டான சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள். எதிர்பாராத செலவுகள், நெருக்கடிகள் ஏற்படும். கணவன் மனைவிகளே கொஞ்சம் அனுசரித்து போயுங்க. சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்குனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பயணங்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அமைதியாக இருங்க. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அதே போல் நீங்கள் திட்டமிட்ட பணிகள் செய்வதற்கு தாமதமாகலாம், வருத்தப்படாதீர்கள். அதே போல் மனதில் ஒரு விதமான ஒரு சோர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே விவேகத்துடன் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவியோடய அனுசரித்து போகணும். அதே போல் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் உற்றார் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வருவதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு பல அனுபவங்களை பெற்றுத்தரும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் பல்வேறு வகையான திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் ஆசைகள், விருப்பங்கள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். அதே போல் சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வண்டி வாங்குதல், வீடுகள், சொத்துக்கள், ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நடக்கும். அதே போல் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீங்க. அலுவலகத்தில் அனைவருடையும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அனைவருடைய பாராட்டும் ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள்லாம் வரும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும், தடைகள் நீங்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் திறமையை வெளிப்படுத்த உண்டான வாய்ப்பு கிடைப்பதனால மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மனதளவில் சில விதமான மாற்றங்கள் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீக பணிகளுக்கு அதிகமாக இன்றைய நாளை செலவு செய்வீங்க. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை அடையும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போகணும். பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து போகணும். எதிர்பாராத சில வரவுகள், உங்களுக்கு நெருக்கடிகள் கண்டிப்பாக இருக்கும். எதிர்பாராத சில செலவுகள் இருக்கும். அதே போல் எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அடுத்தவரிடம் பேசும்பொழுது அனுசரித்து போகணும், பேசணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் கோர்ட் கேஸ் சாதமாக உங்களுக்கு முடியும். இழுபறியாக இருந்து வந்த வருமானங்கள்லாம் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு, வெளிநாடு வேலை தேடுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாமே நடைபெறும். அதே போல் இன்னைக்கு எல்லா விஷயமே பேசும்பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலகத்தில் வாய்ப்பு தவறி இருந்தால் திருப்பி மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அதே போல் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலன் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறதுக்கு உண்டான சம்பவங்களாக நடைபெறும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அதிகரிக்கும். அரசு வகையில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அறிவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நெருக்கமானவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள், கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் சுமைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். போட்டியாளர்கள் குறைவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் ரொம்ப நாளாக தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகும். கூட்டாளிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அளிக்கப் போகிறது. வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருப்பது கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உற்றார் ஒருவருடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகளான செய்திகள் வரும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த எண்ணம் அதிகரிக்கும். சமுதாய பணிகள் இருப்பவர்கள் உங்களுக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அதே போல் அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்ததுன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வரும். தடை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே வரும். அதே போல் உங்கள் கவலைகள்லாம் நீண்ட நாளே கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரி இடத்துல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்கும். அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சகோதர சகோதரி வழியில் உதவிகள் உங்களுக்கு எதிர்பார்க்கப்படும். அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. மனதில் ஒரு சந்தோஷம் நிறைந்த பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய, கவலைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இன்று நாளை சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்து சென்றாலும் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதே போல் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து போடும்போது பார்த்து கையெழுத்து போடணும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் கண்டிப்பாக உண்டாகும். பெற்ற பிள்ளைகள் வழியே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள். கணவன் மனைவிக்குடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்படும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும், லாபங்கள் அதிகரிக்கும், விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் மீண்டும் வந்து சேரும். குலதெய்வ பிரார்த்தனைகள், குலதெய்வ கோயில்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் இன்றைக்கி வரையும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் இன்னும் உங்களுக்கு அடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வரவுகள் நிறைந்த நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோ தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குரு ராயா.